மேஷராசிக்காரர்களே, இன்னைக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள். உங்களுக்கு புதிய முயற்சிகள் எல்லாம் சாதகமாக முடியும். சகோதரர் வகையில் எதிர்பாராத நல்ல விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும். இன்றைக்கி உங்களுக்கு உங்கள் அப்பா வழி சொந்தக்காரங்களால் கூட இன்றைக்கி உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் நாள். கிட்டக்க இருக்கக்கூடிய சொந்தக்காரர்கள் வீட்டுக்கு வருவதனால உங்கள் குடும்பம் இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்கும். கொஞ்சம் செலவுகளும் ஏற்படும். மற்றவங்கக்கிட்ட விவாதம் பண்ணுறதை கொஞ்சம் தவிர்த்துருங்க. இன்றைக்கி விவாதம்ன்றது உங்களுக்கு ஆகாது. நம்ம பொறுமையாக போனாலே இன்றைக்கி ஒரு அருமையான நாள் உங்களுக்கு. ரிஷபராசிக்காரர்களே, அப்பா வகையில் இன்றைக்கி உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள்லாம் வந்து சேரும். சில பேருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அப்படின்றதுனால உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சொந்தக்காரங்கள் குடும்பத்தில் வந்து சில பிரச்சனைகளை உண்டாக்குவாங்க. நாம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. வியாபாரத்தில் மதியானத்துக்கு மேலே உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பும் நல்ல ஒரு லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களே, இன்றைக்கி உடல் நலத்தில் கவனம் தேவை. உங்களுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். நண்பர்கள் உதவி கேட்டு வருவாங்க. முடிஞ்சால் பண்ணுங்க, இல்லைனா விட்டுடுங்க. இன்றைக்கி சொந்தக்காரர்களால் தேவையில்லாத செலவுகள் வந்து சேரக்கூடிய நாள். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து உங்கள் மனசு கஷ்டப்படக்கூடிய நாளும் கூட. அதனால் நாம் இன்றைக்கி எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் அனுசரித்து போனால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். வியாபாரத்துலேயும் ஒன்றும் லாபம் இல்லாத நாள் தான். ஒரு நார்மலான நாள் தான் இன்றைக்கி உங்களுக்கு. கடக ராசிக்காரர்களே, இன்றைக்கி அரசாங்க காரியங்கள் எல்லாம் அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு. புதிய முயற்சிகள் எல்லாத்திலும் நீங்கள் ஈடுபடலாம். நல்லபடியாகவே இன்றைக்கி முடியும். உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக இன்றைக்கி ஒரு சில செலவுகள் ஏற்படக்கூடிய நாளும் கூட. உங்கள் இளைய சகோதரர் வகையில் இன்றைக்கி உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளும் கூட. குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு மனசில் தன்னம்பிக்கையோடு இன்றைக்கி நீங்கள் செயல்படுவீங்க. சுறுசுறுப்பாக இருப்பீங்க. பிஸ்னஸ்லேயோ இல்லை வியாபாரத்துலேயோ இன்றைக்கி உங்கள் பார்ட்னர்ஸ் மூலமாகவும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய நாள் தான். சிம்ம ராசிக்காரர்களே, தொடங்கும் காரியம் எல்லாம் சாதகமாக முடியக்கூடிய ஒரு அருமையான நாள். சில பேருக்கு திடீர் செலவுகள் ஏற்பட்டு கையில் இருக்க பணம் எல்லாம் குறையும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவு எடுக்கிறதா இருந்தால் இன்றைக்கி எடுக்காதீங்க. நண்பர்களுடைய சந்திப்பு இன்றைக்கி உங்கள் மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தரும். அப்படின்றதுனால தேடி போய் உங்கள் நண்பர்களை பார்த்துட்டு வாங்க. உணவு வகையால் இன்றைக்கி உங்களுக்கு அலர்ஜி ஏற்படும். அப்படின்றதுனால பார்த்து சாப்பிடுங்க. இன்றைக்கி வாழ்க்கை துணையோடு அனுசரித்து போனீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஹாப்பியான நாள் தான் உங்களுக்கு. கன்னி ராசிக்காரர்களே, எந்த ஒரு முடிவையும் நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுக்கிறது நல்லது. குடும்பத்தில் மற்றவங்க கூட அனுசரித்து போகணும். கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். அப்படின்றதுனால பொறுமை இருக்கணும். உங்கள் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. வியாபாரம் வழக்கம் போல தான் இருக்கும். உங்களுடைய பார்ட்னர்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஹெல்ப்பாக இருப்பாங்க. துலாம் ராசிக்காரர்களே, உற்சாகமாக செயல்படுவீங்க. குடும்பத்தில் இருக்கவங்களுடைய தேவைகளையெல்லாம் கேட்டு சரி பண்ணுவீங்க. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணை உங்களுடைய பொறுப்பை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஆறுதலாக இருப்பாங்க. இன்றைக்கி சகோதரர் வகையில் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். பின்னர் அதுவாகவே சரியாயிடும். பிள்ளைகளுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வியாபாரங்கள் எல்லாம் எதிர்பார்த்தபடி நல்லாவே நடக்கும். விருச்சிக ராசிக்காரர்களே, இன்றைக்கி ஒரு அனுகூலமான நாள் உங்களுக்கு. குடும்பத்தினர் வந்து இன்றைக்கி உங்களுடைய ஆலோசனையெல்லாம் ஏற்றுப்பாங்க. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக எதிர்பாராத நன்மைகள் நடைபெறும். சில பேருக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள்கிட்டேருந்து எதிர்பார்த்த உதவிகளெல்லாம் கிடைக்கக்கூடிய நாளும் இன்றைக்கி தான். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. தனுசு ராசிக்காரர்களே, இன்றைக்கி சகோதரர் வகையால் உங்களுக்கு சின்ன சின்ன அலைச்சலும் ஒரு சில நன்மைகளும் நடக்கக்கூடிய ஒரு நாள். அவசரமான முடிவுகள் எல்லாத்தையும் தவிர்த்துடுங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தையெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி உங்களுக்கு. சில பேருக்கு திடீர்னு பண வரவுக்கும் வாய்ப்பு இருக்குது. மதியானத்துக்கு மேலே கணவன் மனைவிக்குள்ளே அன்பு அதிகரிக்கும். வியாபாரத்தில் இன்றைக்கி உங்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கணும் எல்லாரையும் நீங்கள். மகர ராசிக்காரர்களே, எதுலேயுமே அவசரம் இல்லாமல் செயல்பட வேண்டிய ஒரு நாள் இன்றைக்கி. சொந்தக்காரங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் மன கஷ்டங்கள் ஏற்படும். அப்படின்றதுனால நம்மளுக்கு இன்றைக்கி பொறுமை தேவை. பிள்ளைகளால் கூட இன்றைக்கி சில பிரச்சனைகள் ஏற்படும். எதிர்பாராத செலவுகள் வந்து கையில் இருக்க பணம் எல்லாம் குறையும். கூட பிறந்த சகோதரர்கள்கிட்டயே இன்றைக்கி வந்து கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும். அப்படின்றதுனால இன்றைக்கி நீங்கள் பொறுமையாக இருக்கிறது நல்லது. கும்பராசிக்காரர்களே, மனசில் இனம் புரியாத குழப்பங்கள் ஏற்படும். இன்றைக்கி நீங்கள் டெய்லி பண்ணுற வேலையை கூட பார்த்து பண்ண வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். உங்கள் அம்மா வகை சொந்தக்காரர்களால் இன்றைக்கி செலவுகள் வந்து நிற்கும்.
கணவன் மனைவிக்குள்ளே வீண் விவாதங்கள்லாம் ஏற்படும் அப்படின்றதுனால நீங்கள் இன்றைக்கி பொறுமையாக இருக்கிறது நல்லது. வியாபாரத்தில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் தான். அப்போ நம்ம வாய் தான் இது எல்லாத்தையும் சமாளிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், பார்த்து பேசணும் எல்லாருக்கிட்டேயும். மீன ராசிக்காரர்களே, வீட்டில் கலகலப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படும். புதிய முயற்சிகள் எல்லாம் சாதகமாக முடியக்கூடிய ஒரு நாள். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். இன்றைக்கி உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் முயற்சி எல்லாத்துக்கும் பின்னாடி பக்கபலமாக நிற்பாங்க. சில பேருக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்பு இருக்குது. சகோதரர்களுக்காக இன்றைக்கி நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். வியாபாரத்தில் பணியாளர்களுடைய ஒத்துழைப்பெல்லாம் நல்லா இருக்கும். நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும். வீடியோவை பார்த்த நீங்கள் எந்த ராசின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் இதில் என்னென்னலாம் அப்டேட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஒரு நல்ல ஃபீட்பேக்கையும் கீழே கொடுத்துட்டு போகலாம்.